வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா? எப்புட்றா? எல்லாம் அப்படித்தான் உள்ளுணர்வு சொல்லுச்சு. என்ன இப்படி யோசிச்சுட்ருக்க? அது ஒரு மொபைல் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டு. அதுக்கு தான் நல்ல கான்செப்டாக தேடிட்டுருக்கேன். என்னது தேடிட்டு இருக்கியா? ஆமாண்டா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு வேறு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்த? அங்கே பாரு. இவ்வளோவா? மச்சி சொல்கிறா? நீ தேடுறேன்னு சொல்லும் போதே நினச்சேன். மச்சி நான் கொஞ்சம் எடுத்துட்டுக்குமா? கடலில் வலையை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி இவ்வளோ எழுதியிருக்கானே. மொத்த கதையும் ஆள்றோம், பிரம்மாண்டமாக படம் எடுத்து டாப்பு டைரக்டர்களுக்கே டஃப் கொடுக்குறோம். என்ன ஒன்றையும் காணோம்? இதுலேயும் இல்லை. அட பாவி, எனக்கு இங்கே தண்ணி காட்டிட்டு நீ அங்கே தண்ணி குடிக்கிறியா? வரையறா. என்னடா பண்ணி வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சி, நான் யோசித்த கான்செப்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா, அதான் பேப்பரில் எழுதலை. இல்லைனா மட்டும். ஆனால் இப்போ ஒரு நல்ல கான்செப்டாக பிடிச்சிருக்கு மச்சி. சரி, என்ன கான்செப்ட் சொல்லு. இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நல்லா இருந்த பேப்பரை நான் கசக்கி தூக்கி எறிஞ்ச மாதிரியும், நீ அதில் தான் உன் எதிர்கால வாழ்க்கையே இருக்குன்ற மாதிரி தேடி தேடி கடைசியில் அந்த பேப்பரில் ஒன்றும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கும் போது எல்லாமே முடிஞ்சு போயிடுது. சரி, மேலே சொல்லு. ஆனால் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். வானம், பூமி, மலை, வெயில், நீர், நெருப்பு, கடல், அலை, பகல், இரவு, ஆண், பெண், வெற்றி, தோல்வி, கோபம், அன்பு, ஆசை, துன்பம், பிறப்பு, இறப்பு. நிறுத்து. டேய், இப்போ என்னதான்டா நீ சொல்ல வர? சொல்கிறா. நான் என்ன நினச்சேன்றதை சொல்லணுன்னா கூட நீ தேவைப்படுற. உன்னை சார்ந்து தான் நான் இருக்கேன்.